no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எங்களுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் வித் நெல்சன். நெல்சன் வந்து என்னோடய கிளாஸ்மேட். அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்றேன்னு சொன்னப்போ அவன் அசிங்கமாக திட்டினா என்ன, உனக்கும் சினிமாவுக்கும் செட் ஆகாதுன்னா அது உண்மை தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சேர்ந்து கேட்க வேணாங்க, விடுங்க, பேனிக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சேர்ந்து நிறைய டார்ச்சர் பண்ணேன். அதுலேருந்து நான் எது சீரியஸாக சொன்னாலும் சுத்தமாக மதிக்கவே மாட்டான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ ஃபோன் பண்ணி மச்சான் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா, அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மச்சான் பஸ்ஸு டாப்பில் வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான் இது நேஷ்னல் அவார்டு வாங்குவேன் அப்படின்னேன். நீ பஸ்ஸு டாப்லேருந்து கீழே உயிரோட வருவேனே நான் நினச்சி பார்க்கலடா அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் பண்ணான், மச்சான் உண்மையாகவே ப்ரௌட் ஆஃப் யூடா, நான் ரொம்ப உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நேஷ்னல் அவார்டை விட மிகப்பெரிய ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் இங்கே வந்திருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ். அப்புறம் அதே வேட்டை மண்ணில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் நான், எஸ்கே எல்லாம். எனக்கு இப்போ மாதிரி தான் அப்பவும் ஒழுங்காக பேச வராது. நாங்கள் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 10 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை. அப்படி இருந்தோம் பார்க்கிங் ரிலீஸ் ஆனப்போ அருண் விஸ்வா மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா பாரு. அவ்வளோ பெரிய ஹீரோ அதை பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரும் வந்திருக்காரு. அவர் இத்தனைக்கும் யூஎஸ் போக வேண்டியது, அதை விட்டு எனக்காக வந்திருக்காரு. என்னை யூஎஸ் ட்ரிப்பும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலி இன்றைக்கி ஷூட் இருந்துச்சு, அவரோட ப்ரொடியூசருக்காக நாளைக்கு தள்ளி போட்டு அவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் ஜாமி அண்ட் சிவா, நாங்கள் ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். என்னென்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம்னாலே சினிமாவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பேசுவோம் நினைப்போம், ஆனால் வெட்டி கதை தான் பேசுவோம். அந்தளவுக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லியாக போய்ட்டுருக்கு. அப்புறம் கவின் ப்ரமோஷன் விட்டு வந்திருக்கான், அவனுக்கும் நன்றி. அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிற டேரக்டர்ஸ் சாம் ஆண்டன், நித்திலன், சதீஷ், எலன், அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆதிக், ஐலாண்ட் ரவி, நிரஞ்சன், சந்துரு, தமிழ் வரலையா? ஸோ அந்த மாதிரி நான் கலை, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கலை, கார்த்தி சந்தானம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் விட்டால் மன்னிச்சிருங்க, பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபோனை குடிச்சிட்டு ஃபோனை வச்சு திட்டுவானுங்க, அது வேறு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் அபவுட் த டீம், கலை வேறு வந்திருக்கான், கலைக்கும் நன்றி. அப்புறம் அண்ணன் நந்தகுமாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டீமை பற்றி சொல்லணும். ப்ரொடக்ஷன் நம்பர் 5 வந்து விக்னேஷ், பலூனில் என்னோடய அசிஸ்டண்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா பலூனில் என் கூட 4 பேர் ட்ராவல் பண்ணாங்க அசிஸ்டண்ட்டாக. 3 பேரை நான் டேரக்டர் ஆக்கிட்டேன், 3வது இவன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான். ஏன்னா நான் பலூன் முடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன், எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நரேஷன் வேணும் என் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஓகே அந்த என் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்ல ஒரு டேரக்டருக்கு வேணும்னா அவன் யார் அசிஸ்டன்ட் கேட்டான், என்னோடய அசிஸ்டண்ட் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என் ஃபோனே எடுக்கிறதில்ல, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சரி ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து சரி அவங்கள வச்சு கண்டிப்பாக எல்லோரும் நான் வந்து டேரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆக்கிட்டுருக்கேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணுற இப்போ வந்து அந்த டீமில் வந்து ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ். அவருக்கு முந்தான நைட்டு பாம்பேயில் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸில், ஸோ அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு வர முடியல. அண்ட் ஹீரோயின் தேஜு. அப்புறம் அந்த படத்தில் மியூசிக் வந்து ஹேஷம், அவருக்கும் ரொம்ப அவங்க சீரியஸ் சுச்சுவேஷனில் இங்கே வந்திருக்காரு எனக்காக. அதுக்கப்புறம் திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், அவன் வந்து லைஃப் பூரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கான் இப்போ வரைக்கும்.
அவனுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை, அவன் தான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் மச்சான். அந்த மாதிரி அடுத்த டீம் வந்து தாஸ் ராமசாமி. அவன் பேர் ஏதோ முருகுன்னு மாற்றிட்டான். அது ஏன்னு கேட்டால் 1 மணி நேரம் பேசுகிறான். சரி, அதை விட்டுட்டேன். அதில் வந்து பாரத் ஹீரோ அண்டு பிரார்த்தனா ஹீரோயின். வெங்கட் பிரபு சார் வந்துட்டார். அவரை நான் இந்தியாவிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபாரினில் மட்டுமே தான் பார்த்துட்ருப்போம். அண்டு தாஸாக இருந்தாலும் சரி, பாரத் அண்ட் பிரார்த்தனா, இவங்க எல்லாமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ப்ரோ தான் மியூசிக்கு. ஸோ அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாகிடுச்சு. அண்ட் அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி பயங்கர எக்ஸைட் ஆகி அதை பண்ணுறேன்னு சொன்னது பெரிய இந்த படத்துக்கு சப்போர்ட்டு. அதுக்கடுத்தது நான் பேசணுன்னா என்னோடய பார்ட்னர்ஸ் இந்த படத்துக்கு ஒன்று சாய் தேவானந்த், இன்னொன்று ஷான். அவங்க வந்து ஒருத்தர் ரெண்டுமே தமிழ் தான், ஆனால் 2 பேரும் தமிழ் தான். ஆனால் ஒருத்தர் துபாயில் செட்டில் ஆகிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிருக்காரு. ஆனால் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு பார்ட்னராக. ஸோ அதுக்கு எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி அப்கமிங் கம்பெனிஸ்ல போய் அசோசியேட் ஆவாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த 2 படங்கள் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், சீரீஸ் பண்ணுறோம். அண்ட் எங்களோட கோல் அடுத்த 5 இயர்ஸில் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்போம், ஆயிடுவோம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.